ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது எப்படியா பேசி ஒரு வழியாக ராஜையும் அரசையும் அவங்க 2 பேரையும் மட்டும்தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சக்திவேல், மீனா இவங்க எல்லாருமே பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் கையெழுத்து போட்டுட்டு அவங்களுமே போகிறதுக்காக கிளம்பும்போது அவங்க அப்பா அம்மாவை நினச்சி அரசி ரொம்ப அழுகிறாங்க. அரசிமா கவலைப்படாத, அட்லீஸ்ட்டு உன்னை மட்டுமாச்சு வெளியில் விட அந்த போலீஸ் ஒத்துக்கிட்டாங்களே, அதுவே பெரிய விஷயம். எங்களோட சேர்ந்து நீயும் எதுக்கு இந்த தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு. அப்பா உங்களை விட்டு போக மனசே இல்லைப்பா, அவங்க ஏன்ப்பா தேவையில்லாமல் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு அரசி அழுகிறாங்க. அரசிமா அழுகாதவா, நம்ம வீட்டுக்கு போகலாம், எல்லாம் சரியாக போயிடும். நாளைக்கு அத்தையை கண்டிப்பாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம், இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும்தான் அப்படின்னு. அம்மா ஜெயிலில் போய் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அரசி அழுதுகிட்டே இருக்காங்க மீனா கிட்ட சொல்லிட்டு. இதை நினைச்செல்லாம் நீ கவலைப்படாத அரசி, நீ மீனா கூட போய் பத்திரமா இரு, 2 பேரும் போய் பத்திரமா இருங்க அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு, என்ன இவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும், அப்போது ஓகே மேடம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நீங்கள் நடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியன் இதை கேட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாரு. எங்கே மேடம் அப்படின்னு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே ஆடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே பேசி எதுவும் ஆக போகிறதில்ல, நாங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டோம், நீங்கள் போய் எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புங்க, இருட்டிக்கிச்சு, இதுக்கப்புறம் இங்கே உங்களை வச்சிருக்க முடியாது அப்படின்னு ஸ்டேஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் வைக்க கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே அழுதுகிட்டே எல்லாருமே கூட்டிகிட்டு போகிறாங்க. ராஜி அரசி பத்திரமா இருங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு போகும்போது, எல்லாமே என்னால் தான் அரசி, சாரி அரசி, கவலைப்படாத, அதெல்லாம் சரியாக போயிடும், இப்படியோ நீ வெளியில் வந்துட்டல, எனக்கு அது போதும், நீ எதுக்கு தண்டனையை அனுபவிக்கணும், அவள் பண்ண தப்புக்காக தேவையில்லாமல் நம்ம குடும்பமே தப்பு பண்ணாமையே தண்டனை அனுபவிச்சிட்ருக்கேன். இப்போது இதில் நீ சின்ன பொண்ணு, நீ கூட எங்கே கஷ்டப்படுவியோ அப்படின்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். எப்படியோ உன்னை மட்டுமாச்சு வெளியில் விட்டாங்களே, அரசி போ வீட்டுக்கு போய் பத்திரமா இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா ராஜியும் அரசியும் அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காங்க. மீனா கவலைப்படாதீங்க அப்படின்னே சொல்லி இங்கே ஆறுதல் சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா அழாதமா ராஜி அப்படின்னு முத்துவேல் ராஜியை சமாதானப்படுத்துகிறாங்க. அப்பா அப்படின்னு கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கும்போது அவங்க போனதுக்கப்புறமா, இங்கே நிற்காதீங்க கிளம்புங்க, அவ்வளோதான், அவங்கள கூட்டிகிட்டு போயாச்சு, இல்லை எதுவாக இருந்தாலும் நாளைக்கு கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள் விரட்டுறாங்க. இருங்க மேடம் போயிடுறோம், அவங்களே போயிட்டாங்க, இதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ஏன் தோர்த்துறீங்க அப்படின்னு பழனி கேட்டுக்கிட்டு இருக்காரு. எக்ஸ்பர்ட்டாக திரும்பி பார்த்தா எங்களை தானே திட்டுவாங்க அப்படின்னு. மேடம் நாங்கள் கிளம்பிடுறோம் அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சரி அவங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க. ராஜி அரசி வாங்க போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு இங்கே மீனா கூப்பிடுறாங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் கேட்குறாரு. என்ன இது கேள்வி, வீட்டுக்கு தான் அப்படின்னு. இல்லை பரவாயில்ல, ராஜ்யம் அரசியும் எங்கள் வீட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு. அப்போ தான் இங்கே மீனா ராஜையும் அரசியும் பார்க்குறாங்க. அப்போது இங்கே ஜனார்த்தனன் இருந்துக்கிட்டு, விடுமா அவங்க பொண்ணை தானே அவங்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு இங்கே ஜனார்த்தனன் சொல்லவும், சரி அரசி நீ வீட்டுக்கு வா அப்படின்னு. இல்லை பரவாயில்ல, அரசையும் நாங்களே கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு குமரவேல் சொல்கிறாரு. அப்போது குமரவேல் மீனா பார்க்குறாங்க. என்ன அப்படி பார்க்குறீங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடந்துடாது, அரசியை நான் இனிமேல் தொந்தரவெல்லாம் பண்ண மாட்டேன், ராஜி கூட சேர்ந்து அரசியும் எங்கள் வீட்லேயே இருக்கட்டும், நாளைக்கு இன்றைக்கி நைட்டு ஒரு நாள் மட்டும் தானே அப்படின்னு குமரவேல் சொல்கிறாரு. ஏம்மா அவனை அப்படி பார்க்குற, பாருமா அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவன் என் பிள்ளை, அவன் முன்ன பின்ன அப்படி இப்படின்னு அரசிக்கிட்ட நடந்துருந்தாலும் இப்போ அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டான், எந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி இருக்கணும்னு அவனுக்கும் தெரியுமா, நீ நம்பி விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மீனா இருந்துக்கிட்டு ராஜியை பார்க்குறாங்க. அக்கா அதான் நான் இருக்கல, நான் ராஜியை பார்த்துக்கிறேன், ராஜியை நான் என் கூடவே இருக்க வச்சுக்கிறேன், நீங்கள் வாங்கக்கா நீங்களும் நம்ம வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு இங்கே கூப்பிடுறாங்க ராஜி இருந்துக்கிட்டு. அப்போ ஜனார்த்தனன் இருந்துக்கிட்டு, பரவாயில்ல ராஜிமா, நீ உன் அப்பா கூடயும் அண்ணன் கூடயும் போ, இன்றைக்கி ஒரு நாளைக்கு மீனாவை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ஜனார்த்தனன் சொல்கிறாரு. மீனாவுமே அப்பா அவங்கள விட்டுட்டு எப்படிப்பா நான் அப்படின்னு. ஏம்மா அவங்க அப்பா கூட தான்மா போகிறாங்க, அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, நீ வாமா நம்ம வீட்டுக்கு, நீ மட்டும் போய் அங்கே தனியாக இருக்க போறியா இல்லை கோட்ரஸில் போய் இருக்க போறியா, வா
பரவாயில்ல, நீ நம்ம வீட்டுக்கு போகலாம். அம்மா அங்கே என்னாச்சோ ஏதாச்சுன்னு பதறி போய் உட்காந்துட்ருப்பா. சம்மந்தி குடும்பத்தை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு உடனே அவள் துடிச்சு போயிட்டா. நீ வந்தீனா, நீ வந்து அவகிட்ட ஆறுதலாக பேசினீன்னா அவள் கொஞ்சம் சந்தோஷப்படுவா. குடும்பமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு உடனே உன்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு ரொம்ப துடிச்சு போயிட்டா. அவள் உன்னை பார்த்தாள்னா கொஞ்சம் சந்தோஷப்படுமா, வாமா அப்படின்னு ஜனார்த்தனன் கூப்பிட்றாரு. அப்போது அண்ணி நீங்கள் போங்க, அதான் சொல்கிறாங்கல்ல அங்கிள், நீங்கள் போங்க அண்ணி, அம்மாவை போய் சமாதானப்படுத்துங்க அப்படின்னு இங்கே அரசி வந்து சொல்கிறாங்க. சரி அரசி, பார்த்துருந்துக்கோ. சரிங்க, அப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அப்போது சரிங்க, நாங்கள் அப்போ வரோம் அப்படின்னு ஜனார்தனம் சக்திவேல்கிட்டையும் முத்துவேலுக்கிட்டையும் சொல்லிட்டு நாளைக்கு காலையில் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நீங்கள் தைரியமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜனார்தனன் வந்து மீனாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அரசியையும் ராஜையும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அப்போது அரசியையும் ராஜையும் சக்திவேலும் முத்துவேலை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா எட சக்தி என்னடா ஆச்சு அப்படின்னு கொடுக்கணுன்னு ஓடி வந்து அப்போ கேட்குறாங்க. என்ன பண்ணியும் எங்களால் வெளியில் கொண்டு வர முடியல, அந்த பொண்ணு வீட்டில் இருந்து ஸ்ட்ராங்காக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால விசாரிக்கணும் அப்படின்னு ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு உடனே அப்போதாவுக்கு இதை கேட்டு மயக்கமே வந்துடுது. அப்போது பழனி குடுகுடுன்னு ஓடி வந்து என்னாச்சு அப்பத்தா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அத்தா என்னாச்சு அப்படின்னு அவங்கள தண்ணி குடிக்க வச்சு முழிக்க வைக்கிறாங்க. அப்புறம் அப்பத்தா கண் வலிச்ச உடனே ஐயோ என் மகளை ஜெயிலில் போட்டுட்டாங்களா, ஒரு ஈயரும்புக்கு துரோகம் பண்ணாதவ அவளை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டுட்டாங்களே அப்படின்னு குமரவேலு என்னடா சொல்கிறாரு அப்பா அப்படின்னு. ஆமாம்மா, எவ்வளவோ பேசி பார்த்தோம், ஏதோ அரசியையும் ராஜையும் மட்டும்தான் வெளியில் கொண்டு வர முடிஞ்சிச்சு. இவங்க மேலே ஏதோ பெருசாக கம்ப்ளைண்ட் இல்லைன்றதுனால போனால் போட்டுன்னு இவங்க 2 பேரையும் மட்டும் விட்டுருக்காங்க. நாங்கள் எவ்வளோ பேசியும் அந்த இன்ஸ்பெக்டர் விடுற மாதிரி தெரியலம்மா, அதுக்கப்புறம் தான் பேசி இவங்க 2 பேரையும் மட்டும் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டு இங்கே ஆடி போயிடுறாங்க மாறி வடிவு இவங்க எல்லாருமே. அரசியை அப்போதான் ஓடி வந்து அணைச்சிக்கிறாங்க. ராஜியும் அவங்களோட அம்மாவை போய் பிடிச்சிக்கிறாங்க. ராஜி அப்படின்னு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட்டுப்பிடிச்சி அழுதுட்ருக்காங்க. உனக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு. அம்மா எதுவும் ஆகலம்மா, ஆனால் அத்தை மாமா கதிர் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்கம்மா அப்படின்னு அழுகிறாங்க. கவலைப்படாதம்மா, அதான் அப்பா சொல்கிறாருல்ல இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு, நீ கவலைப்படாதா அப்படின்னு ராஜி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ராஜம்மா இப்போ எதுக்குமா அலறீங்க, பாருங்கள் இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளைக்கு எல்லாரையும் வெளியில் கொண்டு வந்துடலாம், கவலைப்படாதீங்க. அரசிம்மா நீ அழுகாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உங்கள் 2 பேரையும் மட்டும்தான் விட்டாங்களா, மற்றவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஆமாம் மீனா உங்களை மட்டும்தான் விட்டாளா, மீனால விடலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாறி கேட்கவும், இல்லை சித்தி, அக்காவோடைய பேர் அவங்க கொடுக்கவே இல்லை, அக்காவை மட்டும்தான் விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அது எப்படி மீனாவை மட்டும் விட்டுட்டு உங்கள் எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா, அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க உங்கள் 2 பேரையும் விட்டுட்டு மீனாவோட சேர்த்து உங்கள் 3 பேரையும் விட்டுட்டுல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அப்படின்னு கேட்கவும், அப்போ தான் அக்கா நேற்று போய் மயிலக்கா வீட்டில் அவங்களுக்கு 2 வார்த்தை ஆறுதலாக சொல்லி எல்லாம் சரியாயிடும்னு பேசியிருக்காங்க, அதனால போனால் போகட்டும்னு மன்னிச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜி இதை கேட்ட உடனே என்ன மனுஷங்க அவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் சாப்பாடு கொடுடி, நின்று பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு ரெடியாக இருக்குது வாங்க சாப்பிடுவீங்க, இட்லி ஊற்றுறேன் தோசை ஊற்றுறேன் அப்படின்னுலாம் வந்து சொல்கிறாங்க. எங்களுக்கு சாப்பாடு எதுவோ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜியும் அரசியும். ஏம்மா இவ்வளோ நேரம் இப்படியே பட்னி எப்படி இருக்க போகிறீங்க, கவலைப்படாதீங்க அவங்க வெளியில் வந்துடுவாங்க வாங்க அப்படின்னு. அங்கே கதிர் சாப்பிட்டானா இல்லைன்னு தெரியாமல் நான் மட்டும் இங்கே எப்படிம்மா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்க முடியும், அவன் மட்டும் அங்கே ஜெயிலில் போய் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி அழுகிறாங்க. கவலைப்படாதம்மா, மாப்பிள்ளையே எப்படியாச்சும் அப்பா வெளியில் கொண்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் கண் முன்னாடியே உங்கள் வாழ்க்கை அப்படி பறி போகிறத பார்த்துட்டு நாங்கள் எப்படி அமைதியாக இருப்போம், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். கதிர் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம், அவர் உன்னுடைய புருஷம்மா, எங்களுக்கு மாப்பிள்ளை, இங்கே பார் நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு நாங்கள் எப்படி அமைதியாக இருப்போம் அப்படின்னு எங்கள் வடிவு சொல்லி எப்படியோ ராஜா ஒரு வழியை சாப்பிட வைக்கிறாங்க. ஒரே இட்லி தான் சாப்பிட்றாங்க, போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அரசும் அதே மாதிரி தான். அப்புறம் ராஜா அரசியுமே கூட போய் அப்பத்தா கூடவே படுத்துக்கிறாங்க. அப்பத்தாவே கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சுக்கிறாங்க. அப்படியாச்சும் சக்தி வெளியில் கொண்டு வந்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உள்ளே போயிட்டு 2 பேரையும் தூங்க வச்சதுக்கப்புறமா திரும்பவும் வெளியில் வராங்க. என்னண்ணா இப்படி பண்ணிடுச்சு அந்த ஃப்ராடுக்கார குடும்பம், நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அதே மாதிரி அதுங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருக்கீங்க, என்னென்ன பண்ணுறது அப்படின்னு. கவலைப்படாதுடா, அதான் லாயருக்கு சொல்லியிருக்கோம்ல, லாயர் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி நாளைக்கே வெளியில் கொண்டு வந்துடுவார், அப்படி இல்லைன்னா கூட எப்படியாச்சும் ஜாமீன்லையாச்சும் வெளியில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஜாமீன் தானே, அது என்ன கிடைக்காதா, போயிட போகுது. அவங்கள வெளியில் இந்த கேஸ்லேருந்து வெளியில் கொண்டு வரலனாலையும் ஜாமீன்லையாச்சும் வெளியில் கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி முத்துவேல் சொல்லிட்டு இருக்காரு சக்திவேல் கிட்ட. அப்போ தான் வராங்க. சக்தி, நீங்கள் பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டு தாண்டா வரேன். எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணி அவங்கள வெளியில் கொண்டு வந்துடலாம். பாவனை அந்த பிள்ளைங்க அவங்கள நடிச்சு ரொம்ப அழுதுகிட்டே இருக்குங்க. பாவம் இந்த சின்ன பொண்ணு அரிசி, அவள் என்ன பண்ணுவா, அவங்க அப்பா அம்மாவை நினச்சி அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. கவலைப்படாத அப்பத்தான், ஆத்தா ஏதாச்சும் பண்ணி வெளியில் கொண்டு வந்துருவோம் அப்படின்னு குமரவேல், சக்தி, பழனி, முத்துவேல் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. தூங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கினதுக்கப்புறமா முத்துவேல் போயிட்டு ராஜியை பார்த்து, கவலைப்படாத ராஜி, எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோ நம்ம வீட்டு பொண்ணுங்களை வெளியில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா ராஜியை மட்டும்தான் வெளியில் கொண்டு வர முடிஞ்சிச்சு அப்படின்னு சக்திவேல் இதை நினச்சிக்கிட்டே மேலே ரூம்குள்ளே போகிறாரு. அப்புறம் மாறியுமே இருந்துக்கிட்டு வடிவு மாறியுமே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வெளியில் கொண்டு வர சொல்லி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணோம், இப்படியெல்லாம் பேசி பார்த்தோம், இப்படிலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக வெளியில் கொண்டு வந்துடுவோம், முயற்சி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி 2 பேருமே அவங்கவுங்க மனைவிக்கு அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் இதில் குமரவேல் அரசி தூங்கிட்டதுக்கு அப்புறமா அரசி ராஜியும் அப்பத்தாவோட ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்து குமரவேல், அரசி உனக்கு இவ்வளோ கஷ்டமா, நானே உன்னை ஏற்கனவே நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன், இதில் நீயும் உன்னையும் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறாங்களே அந்த குடும்பம், உன்னை அவங்கள சும்மாவே விடக்கூடாது, கவலைப்படாத அரசி அப்படின்னு அரசியை பார்த்து வந்து நின்று அவருக்குள்ளே அவரே பேசிகிட்டு இருக்கவும் அப்போதான் ரூம்குள்ளே வராங்க. குமரவேலே அப்படின்னு, அப்பத்தா வா அப்பத்தா அப்படின்னு, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை அப்பத்தா, அரசியை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் வயசு பொண்ணுடா குமரவேலே, நம்மளை நம்பி இங்கே விட்டுட்டு போயிருக்காங்க, ஏதாச்சும் பண்ணிடாதடா தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லவும், என்ன அப்பத்தா என்ன அந்த அளவுக்கு நீ கொடூரமானவனா நினச்சிட்டில்ல அப்படின்னு. டே அப்படியெல்லாம் இல்லைடா, எங்கள் மக கோமதி அவளே நொந்து போய் ஜெயிலுக்கு போயிருக்கா, திரும்பவும் வந்து இப்படி அரசிக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டா அவள் ரொம்ப வருத்தப்படுவாட அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அத்தா, ஏன் அம்மாச்சி என்னை இந்த அளவுக்கு கூட நீ நம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் சொல்கிறாங்க. இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீ ஏன் என்னை நம்பலை, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, பரவாயில்ல இருக்கட்டும் அம்மாச்சி நான் வரேன் அப்படின்னு குமரவேல் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இங்கே தூங்காமே இருக்காங்க. அரசி வந்துட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது, அரசிமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் கேட்கவும், இல்லை அம்மாச்சி அப்படின்னு அழுகுறாங்க. என்னம்மா ஏன் அழுதுகிட்டு இருக்க, அம்மாவை நினைச்சு அழுகுறியா, கவலைப்படாத அம்மா வந்துடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அம்மாச்சி நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்தது நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா மன்னிச்சிடுமா, அவன் இனிமேல் இந்த ரூம் பக்கமே வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அம்மாச்சி நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க, அவர் இங்கே நின்று என்ன தான் பேசிகிட்டு இருந்தாரு, நான் கேட்டு தான், அவரோட விரல் கூட என் மேலே படலை அம்மாச்சி, இது பழைய குமரவேலாக இருந்தால் ஏதாச்சும் பண்ணியிருப்பாரு பேசியிருப்பாரு, அவருக்குள்ளே நான் இப்படி கஷ்டப்படுத்த நினச்சி அவர் பேசிட்டு புழுங்கிட்டு தான் போனார், நீங்கள் தான் அவரை தப்பாக நினச்சிட்டிங்க அப்படின்னு. ஏம்மா நான் அவனை தப்பாக நினைக்கலம்மா, உனக்கு எந்த களங்கமும் வந்துடக்கூடாதுன்னு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாமாச்சே அப்படின்னு சொல்கிறாங்க அரசி. ஏம்மா அவனை நம்புமா, நீ அவனை முழுசாக இப்போ நம்புற பற்றியா, அதே மாதிரி நம்பு, எல்லா விதத்துலேயும் அவன் தப்பு பண்ணலை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், தப்பு பண்ணான்தான், அதை திருந்தி மனசளவில் அவன் ரொம்ப வருத்தமும் பட்டுட்டான், இப்போ அந்த மாதிரி இல்லை, அவன் ஏதோ நடுவில் ஏதோ தான் நடந்து போச்சு, தேவையில்லாமல் பிரச்சனைலாம் ஆயிடுச்சு, ஆனால் அவன் இப்போ நல்ல குமரவேல தான் இருக்கான், உன்னை நினச்சி அவன் வருத்தப்படாத நாளே இல்லை, ஏற்கனவே உன்னை லவ் பண்ணன்னு சொல்லி ஏமாற்றி அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான், இப்போது உண்மையிலே உன்னை மறக்க முடியாமல் ரொம்ப வருத்தப்பட்டு அழுகிறான், உன்னை எந்த அளவுக்கு அவன் கஷ்டப்படுத்திருக்கான் அப்படின்னு அதை சொல்லி அவன் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறாங்க. இதை நினச்சி அரசியுமே கூட குமரவேல் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது நம்ம அரசுக்கு. அதுக்கப்புறமா சரிம்மா தூங்கு அப்படின்னு அப்போ தான் தூங்க வச்சிடுறாங்க. குமரவேலுமே வேலை போயிட்டு ரூமில் அரசியை நினச்சி என்னெல்லாம் குடும்பம் பண்ணார் அப்படின்றதையும் நினச்சி அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்களோ அந்த நாட்களையும் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி குமரவேலுமே தூங்காமல் முடிச்சுட்டு படுத்துட்ருக்காரு. ஏன் இங்கே சக்திவேல் முத்துவேல் கூட தங்கச்சியை பார்த்து அவங்க அங்கே புளிங்க நின்றுட்டு இருந்ததை அந்த குடும்பத்தை நினச்சி வருத்தப்பட்டு தூங்காமல் தான் முழிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே கோமதி ஜெயிலில் போய் உக்காந்து அவங்கள ஜெயிலில் கூட்டிகிட்டு போய் தள்ளிடுறாங்க. அங்கே உட்காந்து பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. இங்கே கோமதியுமே எப்படியோ என் பொண்ணை மட்டுமாச்சும் வெளியில் விட்டாங்களே, அந்த பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணுச்சு அப்படின்னு அதை நினச்சி தான் வருத்தப்பட்டு அழுதுட்ருக்காங்க. பாண்டியனுமே ரொம்ப உடஞ்சி போய் ஜெயிலில் உட்காந்துட்ருக்காரு. ஏன் செந்திலும் கதிரும் கூட உட்காந்துட்டு இருக்கும்போது, என்னடா அப்போவே சொன்னேன்
என் பேச்சை கேட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. ஆனால் இப்படி பண்ணுவாங்கன்னு யாருக்கும் நான் தெரியும், இந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணன் அவசரப்பட்டு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பினதுனால தான் இப்படி அவசரத்தில் முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் சொல்கிறாங்க. அவங்க நம்மளை வேணும்னே பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அந்த குடும்பம் ஏதோ நோக்கத்தோடு தான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. ஒரு முறை சொத்தை பிரிக்கணும், அதாவது நீ ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறப்போ சொத்து பிரித்து பங்கு அது எனக்கும் உனக்கும் கொடுக்கும்போது கூட அவங்க பார்வையே சரியில்லை. சொத்தை ஏன் செந்தில் சரவணன் மாமாவுக்கு பிரித்து கொடுக்கல அப்படின்னு அவங்க நின்று கேட்டதா மீனா என்கிட்ட அரசல் பரிசலாக சொன்னாடா. ஒரு வேளை நம்ம சொத்து பத்து நம்ம கடை இது எல்லாத்தையும் குடும்பமாக சேர்ந்து ஆட்டிய போடணும், நம்மள இந்த மாதிரி ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அப்படின்னு பிளான் போட்டிருப்பாங்களோ, ஒரு வேளை இப்போ நம்ம ஜெயிலுக்கு வந்துட்டனால அது எல்லாத்தையும் அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி செந்தில் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அப்படியெல்லாம் முடியாதுண்ணே. அது எப்படின்னு, அது எல்லாமே நம்ம பேரில் இருக்குது. எப்படி அவங்க பேருக்கு அதெல்லாம் அவங்க மாற்றி எடுத்துக்க முடியும்? என்னென்ன நீ இப்படி பேசுகிற அப்படின்னு. அவங்க ஃப்ராடுக்கார குடும்பம்டா, எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றி எழுதியிருப்பாங்கடா. நம்ம இப்போ நேரமாக பார்த்து நம்ம வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் மாற்றிட்டா என்ன பண்ணுறது? ஏன்டா இவ்வளோ பொய் சொன்ன தப்பிச்சவங்களுக்கு அதை எப்படி பண்ணணும்னு தெரியாதா அப்படின்லாம் செந்தில் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அப்படியெல்லாம் இருக்காதானே, நீ உன்னுடைய கற்பனைக்கு ஒரு அளவு இல்லையா? அவங்க சொன்னது எல்லாமே போய் இப்போ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்மளை உள்ள தள்ளி அது எல்லாத்தையும் விடுண்ணா, இந்த மாதிரி எல்லாம் பண்ண வாய்ப்பு இல்லைண்ணே, கவலைப்படாதண்ணே. ஆனால் எனக்கு இதுலேயும் கெட்டதுலேயும் ஒரு நல்லது விஷயம் நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம குடும்பத்தை அரெஸ்ட் பண்ண உடனே அம்மாவுடைய அண்ணனுங்க நின்னாங்க பார்த்தீங்களா, அதை நினச்சாதான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கதிர் சொல்கிறாங்க. ஆமாடா, எனக்கு இன்னமும் கூட நம்பவே முடியல, என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செந்திலும் கதிரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் பாசம் உண்மையிலே எனக்கு தோக்காதுன்றது உண்மைதான். தங்கச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு உடனே அண்ணனுங்க ஓடி நின்னாங்க பார்த்தியா. உண்மையிலேயே அம்மா மேலே அவங்க ரொம்ப பாசத்தை வச்சுருக்காங்க. அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்ற கோவத்தில் தான் இவ்வளோ நாளாக சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. நானுமே எவ்வளோ மரியாதை குறைவாக பேசியிருக்கேன். அது எதையாச்சும் அவங்க நினச்சி பார்த்தாங்களா? என்னதான் இருந்தாலும் பெரிய மனுஷங்க தானே, எல்லாத்தையும் மறந்துட்டு நமக்காக நின்னாங்க பார்த்தியா அப்படின்னு கதையும் சொல்லிட்டு இருக்காரு. ஆமாண்டா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சரவணன் தான் பண்ண தப்புக்காக இப்படி மொத்த குடும்பமும் தண்டனை அனுபவிக்குது. அவளை நாம் கல்யாணம் பண்ணிட்டு இவ்வளோலாம் பிரச்சனையை அனுபவிக்கிறதுனால மொத்த குடும்பமும் ஜெயிலில் வந்திருக்கேன் அப்படின்னு அதை நினச்சி சரவணன் வருத்தப்பட்டு இருக்காரு. நாம் வெளியில் விஷயத்த சொல்லாமே இருந்திருக்கணுமோ, நாம் எல்லாத்தையும் சொன்னதுனால தான் இப்படி ஆயிடுச்சு, நம்ம ஒருத்தருடைய கஷ்டம் போகட்டும்னு அப்படியே விட்டுருக்கணும், அவளோட சகிச்சுக்கிட்டு அமைதியாக இருந்திருக்கலாம். இப்போது நம்ம அவகிட்ட வாழ முடியாதுன்னு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டு எல்லா விஷயத்தையும் வீட்டில் சொன்னதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கே தன்னந்தனியை கையை தரையில் குத்திக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே மயிலும் வீட்டில் உட்காந்து ரொம்ப அழுதுட்ருக்காங்க. இப்போது மயிலோடைய அப்பா ஜெயிலில் அவங்க எல்லாரையும் போட்டதா நியூஸ் பேப்பரில் படிக்கிறாங்க. படிச்சுட்டு சுடர்கிட்ட கூப்பிட்டு காட்டுறாங்க. இந்த விஷயத்த மயில் காதில் கேட்டுக்கிட்டு குடுன்னு வெளியே ஓடி வராங்க. அந்த பேப்பரை வாங்கி பார்த்துட்டு ரொம்ப அழுந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா இதெல்லாம், இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால எங்கள் வீட்டு ஆளுங்க என்னை கூட்டிகிட்டு போவாங்க, கேஸை வாபஸ் வாங்க சொல்லி என்னையும் மாமாவும் சேர்த்து வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மொத்த குடும்பத்தையும் இப்படி ஜெயிலில் தள்ளியிருக்கீங்களே, என்னப்பா இதெல்லாம், எங்கே போயிட்டாங்க அம்மா, இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா, நான் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன், இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணுறதுனால நான் அவர் கூட சேர்ந்து வாழ முடியுமா? இல்லை உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு திரும்பவும் நான் முட்டாள்தனமான ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். இப்போது உங்கள் பேச்சு கேட்டுக்கிட்டு நான் பொய் சொன்னதுனால என் குடும்பம் மொத்தமும் ஜெயிலில் இருக்குது, இனிமேல் என்னை ஏற்றுப்பாங்களா? இல்லை இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஜெயிலில் போய் கேஸை வாபஸ் வாங்குறேன், நீங்கள் சொன்னது எல்லாமே தப்பு, என் அப்பா அம்மா பேச்சை கேட்டுட்டு தான் நான் இப்படியெல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு மயில் இங்கே அழுதுகிட்டே போக போகிறாங்க. அப்போது பாக்கியம் இங்கே வாயே, மயில் என்ன பண்ணுறா பாரு அப்படின்னு அவருடைய அப்பா கூப்பிடுறாங்க. மயிலோடைய அம்மா திரும்ப வராங்க. திரும்ப என்னடி ஆச்சு உனக்கு, என்ன சுடரு அப்படின்னு, இங்கே பாருமா பேப்பரில் அக்காவுடைய ஃபேமிலி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டதா பேப்பரில் நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டு மயில அதெல்லாம் ஒன்றும் இல்லை மயில அப்படின்னு. அம்மா நீ என்ன சொன்ன, கேஸ் கொடுக்கறதுனால என் கூட சேர்ந்து வாழ்வார் மாமா, கேஸை வாபஸ் வாங்கிட்டு இருந்தான்னு சொன்னேன், இப்போது ஜெயிலில் போட்டிருக்காங்க. இல்லைம்மா இதனால் இன்னும் பெரிய பிரச்சனை தான் முடிய போகுது, நானே போய் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அவங்கள வெளியே கொண்டு வந்துடுறேன், அப்படியாச்சு என் மேலே அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் கருணை வரும் அப்படின்னு மயில் சொல்லுவாங்க. இனி உனக்கு என்ன லூஸ் ஆடி, நான் எல்லாம் யோசிச்சு தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கேன், இப்படி போய் சொல்கிறதுனால உனக்கு உடனே ஏற்றுப்பாங்களா, கழுத்தை பிடிச்சி தான் வெளியே தள்ளுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆனாலும் சரிம்மா பரவாயில்ல,
மாமா அங்கே ஜெயிலில் கஷ்டப்படுறாரு, இதெல்லாத்தையும் பார்த்துட்டு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு மயில் நான் ஜெயிலுக்கு போய் போலீஸ்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாக்கியம் வந்து மயிலை தடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, மயில் போயிட்டு உண்மையாக சொல்ல போகிறாங்களா இல்லை பாக்கியம் மயிலை தடுத்து நிறுத்த போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.